நம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குட்டிக்கதை. எண்ணம் போல் வாழ்க்கை. ராம் நம்ம கதையின் நாயகன். லோயர் மிடில் கிளாஸ் பையன். படித்து முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காதனால கிடைச்ச வேலையை செஞ்சு தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருந்தான். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து அவன் ஒரு உதவும் கரம் மூலம் படித்து முடித்தான். அவனுக்கு என்று இருந்தது ஒரே ஒரு பழைய வீடு மட்டும்தான். அன்று அவன் கடை வீதியில் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய உணவு விடுதியில் தன் நண்பர்களை பார்க்கிறான். உடனே மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களுடன் சென்று பேச, அவர்களோ என்ன யாராவது சாப்பாடு வாங்கி தருவாங்கன்னு பிச்சைக்காதன் மாதிரி வந்துட்டியா மாதிரியான ஆளுங்களை யார் உள்ளே விட்டது என்று அவர்கள் அவமானப்படுத்த அவன் கண் கலங்க அங்கிருந்து சென்று விடுகிறான். வெளியே வந்தவன் தனக்கு நடந்த அவமானத்தை எண்ணி எண்ணி வருந்துகிறான். அப்போது அவன் கண்களில் தென்பட்டது ஒரு பழங்கால பொருட்களை விற்கும் கடையில் வேலைக்கு ஆள் தேவை என்ற செய்தி. அதை பார்த்துவிட்டு உள்ளே சென்று வேலை கேட்க அங்கிருந்த கடையின் உரிமையாளர் அவனை வேலைக்கு அமர்த்துகிறார். ஒரு வாரம் கழித்து அவனது உரிமையாளர் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை கொண்டு வந்து ஷோகேஸில் வைக்க அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதன் விலையை கடை உரிமையாளரிடம் கேட்க அவர், என்னடா இது உனக்கு வேண்டுமா என்று கேட்டார். ஆம் என்றான். உடனே அவர் விலையை கூறினான். அவனும் தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்துவிட்டு மீதியை பிறகு தருவதாக கூறி அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்தான். ஒரு 2-3 நாட்கள் அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி போல்தான் இருந்தது. ஆனால் அன்று பௌர்ணமி இரவு. அந்த கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்து அவனே அதிர்ச்சி அடைந்தான். ஆம், அந்த கண்ணாடியில் அவன் உருவம்தான் தெரிந்தது. ஆனால் அதில் அவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளி போல் இருந்தான். அவனுக்கே ஒன்றும் புரியவில்லை. மறுநாள் காலை கண்ணாடியில் பார்க்கும்போது சாதாரணமாகத்தான் தெரிந்தது. அன்று வேலைக்கு சென்று திரும்பி வந்தவுடன் மீண்டும் கண்ணாடியை பார்க்க அவனால் நம்ப முடியவில்லை. ஆமாம், அந்த கண்ணாடியில் பெரிய மாளிகையும் நகைகளும் மற்றும் பணமும் இருந்தது. அதற்கு அவன்தான் உரிமையாளன். இப்போது அவன் வியப்புடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். பின் மீண்டும் அடுத்த நாள் இரவு எப்போது வரும் என்று காத்திருந்தான். இரவு வந்தது. மிகுந்த ஆர்வத்துடன் அவன் அந்த கண்ணாடியை பார்க்க பேரதிர்ச்சி அடைந்தான். காரணம், அக்கண்ணாடியில் அவன் வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்டு தன்னை கவனிக்க ஆளில்லாமல் தன் இறப்பை பார்த்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சி. அவன் மிகவும் மனமுடைந்து போனான். அதற்கு பிறகு வீட்டில் இருக்க பிடிக்காமல் அவன் ஒரு காட்டு வழியே நடந்து செல்ல, அப்போது ஒரு துறவி அவனை பார்த்து, இந்த நேரத்திற்கு காட்டிற்கு நீ எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அவன் நடந்த எல்லாவற்றையுமே கூறினான். அதற்கு அவர், அது மாய கண்ணாடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன் மனதின் எண்ணங்களே அதில் பிரதிபலித்தது. நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், தீயதை நினைத்தால் தீமையே நடக்கும் என்றார். அவன் மனம் இப்போது தெளிந்தது. உடனே வீட்டிற்கு சென்று அந்த கண்ணாடியை உடைத்து எறிந்தான். பின் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்தான். இனி அவன் கண்ணாடியில் பார்த்த அனைத்தும் நடக்கும். அவன் இறப்பை பற்றி கவலைப்படாமல் உழைப்பில் கவனம் செலுத்தினான். ஆம், எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.